எப்பயுமே துருதுருன்னு இந்த சுறுசுறுப்பாக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்கள சொல்லலாங்க. சிரிப்பாங்க, அப்படி சிரிப்பாங்க. மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதுலையும் இவங்க கெட்டிக்காரங்க தான். நண்பர்கள்லாம் எடுத்துக்கிட்டா இவங்களுக்கு அதிகம் தாங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. கற்பனை திறன்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணப்பட்ட கற்பனை திறமை இல்லை. யாரும் யோசிக்காத அளவுக்கு எல்லாமே கற்பனை பண்ணுறதுலையும் கெட்டிக்காரங்க தான். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேசக்கூடிய பேச்சுங்கிறது அபாரமாக இருக்குங்க. அதாவது இவங்ககிட்ட முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க கூட இவங்க பேசுகிற பேச்சை பார்த்துட்டு மயங்கி இவங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு பேசக்கூடியவங்க இந்த ராசிக்காரன்னு சொல்லலாம். நிறைய விஷயத்த கற்றுக்குவாங்கன்னு சொல்லலாங்க. எந்த விஷயத்த கற்றுக்கிறதா இருந்தாலும் ஒரு ஆர்வங்கிறது இருக்கும். அதனாலேயே சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விஷயத்துல பிடிவாதங்க. எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையில முழுசா கவனம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னொரு வேலையும் சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல பாதிப்பு கொடுத்துறதே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறப்பு தாங்க. ஒரே நேரத்துல பல வேலை செய்யறது எல்லாமே சிறப்பு தான். ஆனா அது எல்லா நேரத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது செயல்படுத்த முடியறதில்ல. சில நேரம் கொஞ்சம் முடிவெடுக்கிறது தப்பா போயிருது. அதனால இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே உங்க வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சமீப காலமாக மனசில் ஏதாவது ஒரு வகையில் மனசில் நிம்மதி இல்லாமல் சரியாக சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் நிறைய விஷயங்கள் இல்லாமல் அவதிப்படக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. அது உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனவு பாதிப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன கனவு காண்றீங்கிறத தூங்கி எழுந்து பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனால் சில நேரம் அது சரியான தூக்கம் இல்லைங்கிறது மட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது தொடர்ந்து இது மாதிரியான பிரச்சனை இல்லாமல் இருந்துகிட்டே இருந்தால் மிதுன ராசி என்பவர்கள் நீங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போ. தொடர்ந்து உங்களுக்கு எதிர்மறையான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது, எதிர்மறையான சிந்தனை அதிகமாக இருக்குது, வீட்டில் ஒன்று போனால் ஒன்று பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த கருங்காலியான பொருட்களை பயன்படுத்துகிறப்ப நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், கண் திருஷ்டி, அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி பொறாமை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களை சுற்றி இல்லாமல் பார்த்துக்கும் செய்யும். அந்த வகையில் இந்த கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கருங்காலி சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் காற்றுல பறக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் அடைய போகிறதுக்கு முன்னாடி ஒரு மன அழுத்தம் ஏற்படுற மாதிரி சுதந்திரமாக இருக்கக்கூடியவங்கள ஏதோ ஒன்று கட்டி போடுற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த நேரம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரும்பாலும் இந்த இரட்டையர் சின்னத்தில் பிறந்தவங்க, இந்த இரட்டையர்கள் அடிக்கடி கனவுல வர மாதிரி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கனவு கண்டா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல பரீட்சை எழுதுகிற மாதிரி, புத்தகத்தை பார்க்குற மாதிரி, எங்கேயாவது உட்காந்துட்டு நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் இருந்துட்டா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயணங்கள் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு உயரமான மலை மேலே இருக்கிற மாதிரி, கட்டடத்து மேலே இருக்கிற மாதிரி கனவு கொண்டீங்கன்னா வியாபாரம் முக்கியமான விஷயம் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் தான். ஆனால் பெரும்பாலும் நிறைய பார்த்தீங்கன்னா உங்கள் ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு கனவாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு சில விஷயத்தில் சகனம்னு சொல்லலாம். அந்த வகையில் மிதுன ராசிக்கு உங்கள் கனவு பொறுத்து உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புங்கிறது நேரம் காத்திருக்குது. ஆனால் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கனவுங்கிறது நீங்கள் தூங்கி எழுந்து பார்த்தா பலருக்குமே ஞாபகங்கிறது இருக்கிறது இல்லை. அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு விஷயத்துக்குமே மிதுன ராசிக்கு அற்புதமான பலன் தான். என்ன ஒன்று, இந்த நேரம் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க, புதுசாக தொழில் முயற்சி செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அது யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த நேரம் மிதுன ராசிக்கு நேரம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் திருஷ்டி பாதிப்புங்கிறது அதிகம்னே சொல்லலாங்க. பொறாமைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒருவேளை சொந்தமாக தொழில் செய்கிறேன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முக்கியமான விஷயத்த எல்லாமே கொஞ்சம் நீங்கள் வெளியில் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறது வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தொழில் மூலமாக பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைங்கிறது கொஞ்சம் தருவாங்க. நிறைய மிதுன ராசிக்காரங்க இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க தான் இருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொந்த பந்த வழியில் அக்கம் பக்கம் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கண் திருஷ்டி, இந்த போட்டி பொறாமல், இந்த வயிற்றுச்சல்லாம் கொஞ்சம் இல்லாமலாம் இருக்காதுங்க. அதனால் முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு போய் எப்பயும் போல் வழக்கமாக நீங்கள் இந்த நேரம் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான். பணத்தை நீங்கள் சேமித்து வச்சுருக்கிறீங்க, ஒரு சீட்டை போட்டு வச்சுருக்கிறீங்க, ஒரு சேமிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னா அதை நீங்கள் இந்த நேரம் எடுக்கிறீங்க, பணங்கிறது கையில் எடுக்கிறீங்கன்னா அது சம்மந்தமாக யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது வேண்டாம்.
மற்றவங்களுடைய இந்த பார்வைன்னு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத செலவு இந்த நேரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. இந்த மாதிரியான பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தா நீங்க என்ன செய்யணும்னா உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழக்கமா தீபம் போட்டுட்டு வரணும். அதே மாதிரி சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாட்டை இந்த நேரம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லது. வாராகி, பைரவர் மாதிரி இந்த நேரத்துல இந்த சக்தி வாய்ந்த தெய்வங்கள் வழிபாட்டை மிதுன ராசி அன்பர்கள் நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. புதுசா திருமணம் ஆகியிருக்கக்கூடியவங்களா இருந்தா இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கை துணை கர்ப்பமா இருந்தா அந்த விஷயத்த ஒரு 3 மாத காலத்துக்கு நீங்க வெளியே சொல்லாம இருக்க இந்த நேரம் நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உங்க வீட்டில் பொறுத்த வரைக்குமே மிதனராசி அன்பர்கள் இந்த நேரத்துல இந்த இந்த அதாவது இந்த அணில் மாதிரியான உயிரின குட்டி போட்டாலோ அதே மாதிரி இந்த பறவைகள் இந்த குருவி மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூடு கட்டி இருந்தாலோ உங்களுக்கு அற்புதமான பலன்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்க இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட யோகா இல்லாம உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன்கிறது காத்திருக்குது. அந்த வகையில இந்த விஷயம் உங்க வீட்டுல நடந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா நீங்க பதிவிடுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு இந்த வாரத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள முன்னாடி எல்லாமே கொஞ்சம் தடுமாறி இருப்பீங்க. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறத கொஞ்சம் தடுமாட்டத்தை கொடுத்துருக்கும். கொஞ்சம் குழப்பமான மனநிலையில இருந்திருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு எல்லாமே நல்ல புத்திமதி நல்ல ஆலோசனை சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்குன்னு வர்றப்ப கொஞ்சம் தடுமாறி தான் போயிருப்பீங்க. அந்த வழியில இந்த நேரம் நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நீங்க பட்ட பாடங்கிறது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அனுபவ அறிவால நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்க. ராசியில பார்த்தீங்கன்னா குருவோட சஞ்சாரம் இருக்குது. அதனால முக்கியமான முடிவு இல்லாமல் எடுக்கிறதுக்கான நேரம் தான். பொருளாதார நிலையெல்லாம் சிறப்பா இருக்குது. கொஞ்சம் எதிரி தொல்லை இருக்கும். அந்த வகையில மட்டும் கவனமா இருங்க. கடன் பிரச்சனை எல்லாம் பெருசா இல்லைங்க. அது ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். குடும்ப உறவு வகையில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவுல எடுத்துக்கிட்டா மிதுன ராசிக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. நெருக்கமா இருப்பீங்க. இந்த நேரம் அந்நியோன்னு சிறப்பா இருக்குது. முன்னாடி எல்லாமே மனஸ்தாபத்தால பிரிஞ்சவங்க கூட இந்த நேரம் அன்பு அதிகரிக்குங்க. உங்களுக்குமே வாழ்க்கை துணை மேல அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். வாழ்க்கை துணைக்குமே அப்படிதான். நீங்க அன்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுமே பதிலுக்கு அன்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரம் 2 பேருக்கு இடையிலேயும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுக்காக முக்கியமான முடிவு இல்லாம எடுக்க போறீங்க. குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. எதுவா இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கிட்ட மனம் விட்டு பேச பாருங்க. வாழ்க்கை துணையை முழுமையா நம்புங்க. இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். தொழில் வியாபாரம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது. தொழில் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்தை விட இந்த நேரம் பல மடங்கு லாபம் கண்டிப்பா தரத்துக்கான நேரம் மிதுன ராசிக்கு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. பண நெருக்கடி எல்லாம் பெருசா இல்லை. எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே ஏதோ ஒரு பண தேவை இருந்ததுக்காக அடமானத்துல இருந்து சொத்து நகையெல்லாம் கொண்டு போய் வச்சிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மீட்டுட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா பண வருமானம் சிறப்பாக இருந்துட்டாலே அது சம்பந்தமான முயற்சி இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே நீங்க அடமானத்துல வச்சதை கொஞ்சம் மீட்டுட்டு வரது இந்த நேரம் உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தப்பட்ட செலவு கொஞ்சம் சுப செலவு இருக்கும். அதனால இப்போதைக்கு இது சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சுக்கிறது சிறப்புன்னு சொல்லலாங்க. இந்த கோச்சார ரீதியா அந்த செவ்வாயால தடப்பட்ட திருமணம் எல்லாமே கைகூடி வரதுக்கான நேரங்கிறது இனி வரப்போகுது. நிறைய பேத்துக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறது இன்னைக்கு நடக்கும். அதனால கொஞ்சம் நீங்க இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்போதுல இருந்தே கவனம் கொடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஆரோக்கியத்துல குறைபாடு எடுத்துக்கிட்டா அந்த நேரம் இல்லைங்க. பொதுவாகவே இந்த நேரம் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது எல்லாருக்குமே வரதான் செய்யும். அதுல மிதுன ராசி அன்பர்களும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்குங்க. மற்றபடி சிறப்பா இருக்குது. இந்த சொத்து பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமீப காலமாவே தலை தூக்கிட்டு தான் இருக்குது. நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதாவது இந்த நேரத்துல கொஞ்சம் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் அதை பேச்சுவார்த்தையோடு இருந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இருக்குதான் செய்யும். அது இப்போதைக்கு தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில சொந்த வீடோ அதே மாதிரி இந்த நிலம் வாங்குறதுலயும் அமைச்சுக்கிறதுல சிறப்பா இருக்குது. ஆனா அதுவுமே கொஞ்சம் அலைச்சலை கொடுத்து தான் முடியும். மற்றபடி பாத்தீங்கன்னா சிறப்புன்னே சொல்லலாங்க. கேதுவோட நிலைமை பாத்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது. வரதை வரட்டும் பாத்துக்கலான்னு முக்கியமான முடிவு எல்லாமே எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஓரளவு சாதகம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ராகுவோட அமைப்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய அப்பாவுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுக்கும். அதனால அந்த விஷயத்துல அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. பேச்சுல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. பண விஷயத்துல எல்லாமே சொந்த பந்தமா இருக்கட்டும். இறக்கப்பட்டு ஏமாந்து போகிறது வேண்டாம். அப்படியே பணம் கொடுக்கறதா இருந்தாலும் கொஞ்சம் வாய் வார்த்தையை பேசிக்கிறத விட்டுட்டு எழுத்துப்பூர்வமா இந்த நேரத்துல செஞ்சுக்க பாருங்க. சிறப்பா இருக்குது. ஜாமீன் கையெழுத்து எல்லாமே இந்த நேரத்துல யாருக்கும் போட்டு விட்டுக்கிறது வேண்டாம். கொஞ்சம் அதுல கவனமா இருங்க. மற்றபடி இந்த அரசாங்க வகையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் மிதுன ராசிக்கு சிறப்பா இருக்குதுங்க. பயணங்கள் அதிகமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை குறைச்சிக்குங்க. அதுலயும் குறிப்பா இந்த இரவு நேர பயணத்தை குறைச்சிக்கிறது மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. குடும்பத்துல எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. குடும்பத்து பெண்கள் அதாவது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே இந்த நேரம் குடும்பத்துல நல்ல மாற்றம் தான். நிறைய பேர் நகை வாங்கணுங்கிற ஒரு ஆசை. இப்ப இருக்கக்கூடிய விலைவாசிக்கு எல்லாமே நகை வாங்க முடியுமான்னு யோசிக்கக்கூடியவங்க இருப்பீங்க. ஆனா ஒரு சின்னதாவது இந்த நேரத்துல உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய யோகங்கிறது இருக்குது. அதனால கொஞ்சம் பணம் காசு இருந்தா கூட இந்த நகை சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க வாங்கிக்கலாம். உங்க ஆசை நிறைவேறும்.
கன்னி பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் இந்த கல்யாணத்துல தடை இல்லை. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அதாவது அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு நீங்க தேடுறீங்க, வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா கூட நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தாலும் மிதுன ராசி பெண்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. படிப்புலாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்ல நேரம் தான் இந்த நேரம். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது. மொத்தத்துல இந்த நேரம் மாணவர்களுக்கு அற்புதமான நேரம். ரொம்ப அதிகமா அந்த இரவு நேரத்துல கண் விழிச்சு படிக்கிறத விட்டுட்டு தூங்கி எழுந்ததுமே அதிகாலை நேரத்துல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா படிப்புலையும் சரிங்க, மதிப்பெண் எடுக்கிறதுலையும் சரிங்க சிறப்பா இருக்குது. அதே மாதிரி நேரங்கெட்ட நேரத்துல கொஞ்சம் சாப்பிட்றத தவிர்த்துக்கங்க. கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இந்த நேரத்துல கொடுக்கலாம். அதே மாதிரி மிதுன ராசி சார்ந்தவங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்க வழிபாடு செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் விநாயகர் பெருமானை நீங்க முதல் வேலையை கும்பிட்டுக்குங்க. புதன்கிழமையில விஷ்ணு பகவான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. புதன்கிழமை நாட்களில் விஷ்ணு பகவான் கூடவே விநாயக பெருமான் வழிபாடும் கூடவே செஞ்சுட்டிங்கன்னா சிறப்பு தான். ஏன்னா புதனுடைய அதி தேவதையான்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு பெருமாள் தான். அதனால இந்த வழிபாடுகள் எல்லாமே விட்டுறாதீங்க. பெருமாள் கோவிலுக்கு அடிக்கடி போங்க. துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி வழிபாடுங்கிறது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. செல்வம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும், பண வருமானம் சிறப்பாக இருக்கும். ஆனால் அது தங்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே செய்வீங்க. அதனால மகாலட்சுமி தாயார் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பணங்கிறது தங்குறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கடைபிடிக்க பாருங்க. மிதுன ராசிக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாங்க. தந்தை மகன் உறவு தாங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறாரு. அப்பப்போ இந்த வயசானவங்களா இருக்கிறாங்கல்ல, இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி இந்த ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. இந்த ரத்த அழுத்தம் இந்த கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும். அதனால உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான். இந்த தொழிலை புதுசா முயற்சி செய்யறேன், இந்த விரிவாக்கம் செய்யறேங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வருமானம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. கேதுவோட அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த நேரம் பரவாயில்ல, நல்ல செய்தி எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மிதுன ராசி அன்பர்கள் இந்த நேரம் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மிதுன ராசியில மிருக ஷீரிடம் 3-4 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னா குரு மங்கள யோகம். அது எப்படிப்பட்ட பலன் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் செல்வாக்கு சிறப்பா இருக்குங்க. எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குதுங்க. நல்ல பேர் வாங்குவீங்க இந்த நேரத்துல. இழுபறியா இருந்த வேலை கூட இந்த நேரம் நீங்க கை வச்சீங்கன்னா அதாவது தொட்டது தொடங்கும். வியாபாரம் தொழில் எல்லாமே சிறப்பா இருக்குது. குடும்பத்தோட நிலையை எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். புதுசா முயற்சி செய்றீங்கன்னா மட்டும் அனுபவப்பட்ட விஷயமா இருந்தால் தாராளமா செஞ்சுக்கோங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் முக்கியமான ஒருத்தருடைய உதவி கிடைக்கிறதால இதுக்கு முன்னாடி இழுபறியா அந்த விஷயம் எல்லாமே இந்த நேரம் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு இருக்குந்தான். ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நீங்க எழுத்துப்பூர்வமாக செஞ்சுக்க பாருங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சியில் எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குதுங்க. வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க கண்ட கனவு நனவாகும். திருமண வயசுக்காரங்களா இருந்தா ஒரு வரன் அமைகிறதுல சிறப்பான பலன் காத்திருக்குது. தடப்பட்ட குழந்தை பாக்கி உண்டாகும். வேலையில நல்ல மாற்றம். தொழில் புதுசா தொடங்குறீங்கன்னா இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. நீங்க எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க சம்மந்தப்பட்ட அனுமதி இல்லாமல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி பொதுவாகவே இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வார காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரம் தாங்க. நீங்க இருக்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே தொழிலியா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும் சிறப்பா இருக்குது. ஆனா முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட மட்டும் கொஞ்சம் அதிகமா நெருக்கம் காட்டுறதை விட்டுருங்க. அதாவது நிம்மதியை கொஞ்சம் பாதிச்சிடும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான். குடும்ப நிலையில எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது. குடும்பத்தோட ஒரு நிலையிலும் சரி, பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் சரி உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டுன்னு சொல்லலாங்க. தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா குடும்பத்திலையும் சரி, தொழிலையும் சரி சிறப்பா இருக்குது. பொருளாதார நிலைமை சிறப்பா இருக்குது. கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கிட்டா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாங்க இந்த நேரம். அதே மாதிரி நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இந்த நேரம் வாங்குறதுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. கணவன் மனைவி உறவுல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்ப உறவுகளாம் கொஞ்சம் சமீப காலமா இருந்த பிரச்சனை இல்லாம நீங்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்க இருக்கிற இடத்துலயே ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான பலன் அதாவது விசேஷமான பலன்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறது நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.